அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் நவம்பர் 19ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும், இதுதான் நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படியான கிரக நிலைகளை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வாரம் விசேஷமான நாட்களை பார்த்துட்டு பலனுக்குள்ளே போவோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் கடகராசியில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் புதன். இந்த வாரம் 23ஆம் தேதி துளாராசிக்கு போகிறார் புதன். 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். துளாராசியில் ஏற்கனவே சுக்கிரன் இருக்கார், விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் கோச்சாரத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான நாட்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வாரம் ஆரம்பத்தில் குறிப்பாக நவம்பர் 19 புதன்கிழமை அன்றைக்கு அமாவாசை. அமாவாசை நமக்கு தெரியும், முன்னோர்களுக்கு தேதி கொடுக்கறது, சிரார்த்தம் பண்ணுறது, விட்டு போன அத்தனை வழிபாடையும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது. அமாவாசை தேதி விசேஷமான நாள். 20ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கி யாரெல்லாம் கார்த்திகை மாதத்தினுடைய ஸ்நானம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அது முடிவதற்கான நாள். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்றைக்கு சந்திர தரிசனம் நைட்டு. குறிப்பாக அன்றைக்கி யாரெல்லாம் பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பரிகாரத்துக்கான உகந்த நாள். அடுத்தபடியாக நவம்பர் 21 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி லக்ஷ்மி விரதம். யாரெல்லாம் லக்ஷ்மி மகாலட்சுமிக்காக விரதம் இருந்து நோன்பு இருந்து அவருடைய அனுகூலத்தை பெறதுக்கான வாய்ப்பு லக்ஷ்மி விரதம் அன்றைக்கி இருக்குது. 22ஆம் தேதி சனிக்கிழமை கௌரி விரதம். ஸோ அதுவுமே விரதத்தினுடைய இதில் தான் வருது. 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள், எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கான நாள். 24ஆம் தேதி திங்கட்கிழமை வாஸ்து. யாரெல்லாம் புது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்களோ அன்றைக்கு வாஸ்து நாளிகை 10 மணி 10 அளவில் நீங்கள் வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கான உகந்த நாட்கள் இருக்கும். நவம்பர் 25 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பஞ்சமி திதி. ஸோ நாக பஞ்சமி அன்றைக்கி ரொம்ப விசேஷம். குறிப்பாக பஞ்சமி அன்னைக்கு யாரெல்லாம் நாகர்களுடைய வழிபாடு பண்ணுறது ரொம்ப அன்றைக்கி விசேஷமான நாட்கள். ஆக இந்த வாரத்தில் முக்கியமான நாட்களை பார்த்தோம். இனி மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார் இந்த வாரம். அவரும் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலேயும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பணம் வராமல் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. வராத பணம்னா யாருக்கெல்லாம் பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் அரியர்ஸ் வரல, இன்சென்டிவோ போனஸோ வராமல் இருக்குது, டிவிடெண்ட் வரல, இது மாதிரியான பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. ஒருவேளை இதெல்லாம் வராதவங்களுக்கு எதிர்பாராத தன வரவு, இதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. அதுலேயும் நவம்பர் 23க்கு அப்புறம் வேலையில் நம்ம கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஸோ இந்த நவம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் தான் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதுக்கப்புறம் எவ்வளோ எஃபர்ட் கொடுத்தாலும் நம்முடைய முயற்சிகளில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் நட்பு வட்டாரத்தால் டெவலப்மெண்ட்டு, இன்னொரு பக்கம் நண்பர்கள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. உங்களுக்கு தொழில் இல்லாமல் இல்லை, தொழில் விட்டு நடக்கும். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இதெல்லாமே இந்த வாரம் இருக்கா. பிஸ்னஸில் யாரெல்லாம் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் வேண்டாம். அது மட்டுமல்ல, விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் எதையாவது விடணுங்கிற அவசியமும் இந்த வாரம் இல்லை. இதில் எல்லாம் நம்ம முதலீடு பண்ணால் தேருமா பணம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை.
ஆகையினால இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே கவனமாக ரொம்ப அலர்ட்டாக இருங்க. இல்லைன்னா நாம் உழைச்ச உழைப்பு நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நம்முடைய பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு வேகமாக செயல்படணுங்கிற எண்ணம் சிந்தனைகள் இருந்தாலும் கிரகங்கள் நமக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாம் எல்லா விஷயத்துலையும் எல்லோரும் ஜெயிக்க முடியும். இந்த வாரம் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப் எல்லாமே கவனமாக இருங்க. எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்திருக்குங்க, வெயிட் பண்ணுங்கள் இந்த வாரம். ஸோ குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் நீங்கள் எங்கெல்லாம் மகாலட்சுமிக்கால வழிபாடு பண்ணுங்கள் தாயாரை. அது இல்லாமல் முருகப்பெருமானை இந்த வாரம் முழுவதும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் வேலையில் பெருசாக எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கைகூடி வருவதுக்கு. பெருசாக எதிர்பார்க்குறீங்க, என்ன எதிர்பார்ப்பீங்க? வேலையில் யாராவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ வராமல் இருந்தால் ஏதாவது வருமானா பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் வேலையில் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அல்லது எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வேலையில் ஏதாவது ஹைக் எதிர்பார்த்தீங்கனாலும் கிடைக்கும். உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் உங்களுடைய சப்பார்டினேட்டும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய சர்வீஸில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே வேலைன்னா ஏதோ ஒரு மாத சம்பளம் வாங்கக்கூடிய உடல் உழைப்பு சார்ந்த உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். அதுலேயும் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் கிடைக்கல, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். அதெல்லாமே இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்துருக்கீங்கன்னா இந்த வாரம் அந்த ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதினாலும் அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எவ்வளோக்கு நீங்கள் உங்கள் விஷயத்தில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நல்ல வேலை ஆட்களை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்டு லேபர் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் ரொம்ப நாளாக இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாம் இருக்குது. பட் இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் பிரிவு, பிரச்சனை, போராட்டம் அல்லது 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு எதிர்பாராத செலவினங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்கள் லைஃப்பில் அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் நிறையவே உண்டு. யாரெல்லாம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. இந்த வாரம் ஏதாவது நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் வாங்குங்க, ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். கோல்டு பாண்டோ அல்லது கோல்டு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களும் பண்ணுங்கள். ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமாங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சிவ வழிபாடு இந்த வாரம் ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் 23ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்துக்கு வர ஏற்கனவே சுக்கிரன் அங்கே இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் எதிர்பாராத ட்ராவல் இருக்காது. உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். வேலையின் காரணமாக அந்த பயணம் உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாரமாக இருக்குது. இந்த வாரம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எங்கேயாவது கெஸ்ட்டாக போவீங்க அல்லது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதுவும் உண்டு. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது.
இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். கரியரில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய வேலை இருக்குது, பட் வேலையில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, உங்களுடைய கரியரில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கட்டின வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு நிறையா இந்த வாரமும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் கவனம். அது மட்டும் இல்லை, இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. நீங்கள் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரத்தில் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ இந்த வாரம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஹையர் எஜுகேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் இந்த வாரத்தில் நல்லா இருக்குது. நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் உங்கள் கையில் பணம், தனம், பொருளாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு அந்தஸ்து, புகழ், கௌரவம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பிஸ்னஸில் நல்ல வருமானம், சம்பாத்தியம் உண்டு. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு, நீங்களும் சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் ரெண்டுமே இந்த மாதத்தில் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் இந்த மாதத்தில் ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். யாரும் முழுசாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், எதிர்பாராத விதமாக உங்களுக்கு நிறைய உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், குறிப்பாக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே ஜூம்லேயே எதாவது கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அல்லது தேடுவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த வாரத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். அவசரப்பட்டு வெளியே வர்றது இதெல்லாம் வேண்டாம். வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் சிவ வழிபாடும் பைரவருடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷன், நிதி நிலைமைகள், வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் இந்த வாரம் உங்களுடைய ராசியில் குரு இருக்கிறது. யாரெல்லாம் வீட்டில் சுபகாரியங்கள் நம்மளால் நடக்கலை அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்கு, அந்த நிகழ்வுகள் எப்பொழுது நடக்கும், எப்படி நடக்கும் தெரியாமல் இருந்தவங்களுக்கு இந்த வாரம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத விதமாக நீங்கள் ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்தால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வாரம். அது மட்டுமல்ல, எதிர்பாராத தெய்வ தரிசனம் அல்லது ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் உண்டு. குடும்பத்தில் ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. அது மட்டுமே அல்ல, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸில் நீங்கள் கொஞ்சம் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தொழில் இருக்குது, பட் வருமானம் வரணும். பிஸ்னஸ் எதுக்காக பண்ணுறோம்னா லாப நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம். அந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ, தனமாகவோ, பொருளாக வரணும். இந்த வாரம் வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் நார்மலாக இருக்கும். இந்த வாரத்தில் இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். சனி பார்க்குறதுனால மட்டும்தான் உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கும் வெளியேற்றப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இருக்குது. அதனால் சர்வீஸில் இருக்க எல்லாருமே வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய கொலீக்ஸ் சொல்கிறத கேளுங்க. உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறத நீங்கள் ஒபே பண்ணாதீங்க. இதெல்லாமே இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அது இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை.
யாரெல்லாம் சிறுதொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, நார்மலாக இந்த வாரம் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை உண்டு. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ, உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. பட் லாபம் கைக்கு வருமானம் நார்மலாக இருக்குது. ப்ரொடக்ஷன் மட்டுமில்ல, பெரிய லெவலில் நீங்கள் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இதே கண்டிஷன் தான். அதனால் இந்த வாரத்தில் இது விஷயமாக பொறுமை நிதானமாக இருங்க. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலையில் இருக்கிறத மாற்றுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் துர்க்கையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வாரத்தில் இது வரைக்கும் ரொம்ப நாளாக யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, என்னுடைய சொத்து நிலம் லேண்டு இதெல்லாம் கைவிட்டு போகாமல் இருக்குது, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கும், அல்லது வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்டில் சைனில் வித்தியாசம் இருக்கும், உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. ஃபினான்சியலில் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை, வருமானங்கள் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் நமக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது, கைக்கு வரதில் தடை. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட் லைஃப், மன வாழ்க்கை அவ்வளோ ஹாப்பி மேரிட் லைஃபாக இல்லை. அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்பட்டு விலகும் உங்களுக்கு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக ஏதாவது ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கிரக நிலைகள் அது மாதிரி இல்லை. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிவதற்கோ அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. ஒன்றும் இல்லைனாலும் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருங்க. உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், ஜாப்பை பார்க்குறோம். வேலையில் ரொம்ப பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜாப் இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லைனாலும் கூட வேலையில் திருப்தியற்ற மனநிலை இருக்குது. பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு, வேலையை பற்றிய பயம், வேலையை பற்றிய ஒரு குழப்பம், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் வேலையில் இருப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாரம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராகவே இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா இல்லை. ஸோ பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுத்து எந்த முயற்சியும் வேண்டாம். ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் இந்த வாரம் பண்ணுங்கள். புதுசாக நம்ம அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் இருக்குது. தேவையில்லாத விஷயங்களை யார்ட்டையும் பேசாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தால் கூட எதுலேயுமே ஒரு சிறப்பில்லாத சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பற்றி மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க, பேசாதீங்க. இதுவும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்தரி பகவானில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது. இந்த வாரம் கையில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். மெயினாக நம்ம நினச்ச காரியம் நடக்குமா இந்த வாரம், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் எஃபர்ட்டு கொடுத்து பண்ணுங்கள். என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் இருக்கிறது. கடந்த காலங்களில் நிறையா பயந்துட்டு இருந்த அல்லது தள்ளி போட்ட எல்லா விஷயங்களும் இந்த வாரம் நடப்பதற்கான வாய்ப்பு. உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், இறைவன் உங்களுக்கு தோன்றா துறையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த வாரம் உண்டு.
இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மைகள் இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும், எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு நன்மைகளை செய்வதற்கான சூழ்நிலைகள், அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏற்றம் அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் கொடுத்து பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு அஃபையர் இருந்தால் கூட லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் இந்த வாரம் உங்கள் காதல் விஷயத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய கரியரில் நீங்கள் நல்லா சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் வேலையில் எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக பார்க்குறதுக்கு பாருங்கள். இது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் இந்த வாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்ல கெயின் இருக்குது. ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்திங்கன்னா நீங்களும் லாபத்தை அடைவதற்கு, பார்ட்னரும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு, திருமணம் டிலே ஆனவங்களுக்கு இந்த வாரம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே கன்னியா ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான அத்தனை எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஆக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது நீங்கள் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த வாரம் கிடைக்கும். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆகும். அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் காளியை நல்லா வழிபாடு பண்ணுங்கள், பைரவரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கார், 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த 10ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய அந்தஸ்துன்னு அர்த்தம், கௌரவம்னு அர்த்தம், புகழ்னு அர்த்தம். ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. அதுலேயும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது பெரிய லெவலில் அரசியலில் அல்லது அரசாங்கத்தால் நன்மைகளை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா இந்த வாரம் அமையும். இது எல்லாவற்றுக்கும் அழகாக நான் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக, அதாவது தொழில் முனைவராக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அல்லது யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையவே உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். வருமானங்கள் நல்லா இருக்குன்னா இந்த வாரம் உங்களுக்கு வருமானங்களும் நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சித்தியாகுமா அல்லது நடக்குமானா ஒரு இடைக்கு 2 தடவை ட்ரை பண்ணால் மட்டும்தான் எல்லா விதமான காரியங்களும் நடக்கும். ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ எஃபர்ட் கொடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கிறவங்க இந்த வாரம் எஃபர்ட் கொடுங்க, கண்டிப்பாக நடக்கும். யாரோ முழுசாக நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ், அந்தஸ்து, உங்களுக்கு வருமானங்கள் கூடும். நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் இந்த வாரத்தில் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரேஸில் எதையாவது விட்டால் காசு பணம் போட்டால் கிடைக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய யூக வணிகங்கள் அத்தனையும் பரவாயில்ல. யாரெல்லாம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்களோ உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாரமாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு பெரிய லெவலில் டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் கிடைக்கல, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு
பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். நல்ல ஒரு ஸ்கில்டு லேபர் உங்களுக்கு இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கவனம். சனி இருக்கிறனால கிரானிக்காக ஏதாவது நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, மருந்து மாத்திரையினுடைய அளவுகள், சாப்பிடுவதனுடைய அளவுகள் உங்களுக்கு கூடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பைரவருடைய வழிபாடும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால் மாதிரியும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் சூரியனோட உங்கள் ராசியில் இருக்கார். ஒரு பக்கம் இது தைரியம், தன்னம்பிக்கையை கொடுத்தா கூட இன்னொரு பக்கம் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ ரொம்ப கவனம். வேலைன்னா நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன் ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேரும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப இந்த வாரம் முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப அவசியம் இருந்தாலே கடன் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் அலர்ட்டாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதற்கு மேலே செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும். பட் இருந்தால் கூட ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. அது விஷயத்தில் கவனம். இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த வாரம் அம்மாவுடைய, மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா? ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இந்த ட்ராவல் லாங் ஜேர்னியாகவும் இருக்கலாம், ஷார்ட் ஜேர்னியாகவும் இருக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அல்லது அது சம்மந்தப்பட்ட பிளானிங் பண்ணுவீங்க. குறைஞ்சபட்சம் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களே பரவாயில்ல. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. நல்ல பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஹியூஜாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஃபினான்சியலில் இந்த வாரம் பெரிய கிரைசிஸ் இல்லைனாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எந்த சர்வீஸில் நீங்கள் இருந்தாலும் எஃபர்ட்டு கொடுங்க. ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ வரலன்னு நினைக்காதீங்க. ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். நான் பெர்மனெண்ட்டு ஜாபில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது வேலையில் பெரிய போஸ்ட்டில் இருக்க நினைக்கிறவங்கெல்லாம் அசால்ட்டாக இருக்காதீங்க, அலாட்டாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். குறைஞ்சபட்சம் எதிர்பாராத விதமாக ஒரு லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்தஸ்து, புகழ் இருக்க வழியாக வருமானங்கள் சுமார். அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் பெருசாக ரேஸோ, லாட்ரியோ, ஷேரோ, ட்ரேடிங்கோ, ஆன்லைன் பிஸ்னஸோ, மியூச்சுவல் ஃபண்டோ விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம், சிந்தனை வேண்டாம். கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அது இல்லாமல் வீட்டில் சுபகாரியம் தள்ளி போனவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த வாரம் நடப்பதற்கான சுச்சுவேஷன் அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாரை மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானை தரிசனம் பண்ணுங்கள். சிறப்பாக இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, இந்த வாரத்தில் உங்களுக்கு வசதி இருக்கிறவங்க ஓரளவுக்கு எதிலாவது முதலீடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அந்த முதலீடு பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வருமானங்கள் இருக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஏதோ ஒரு விதத்தில் வருமானங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் யாருக்கெல்லாம் பண வரவு இது வரைக்கும் முன்னாடி வராத பணங்கள் எது இருந்தால் வர்றதுக்கான சுச்சுவேஷன் அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு, யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாரம் இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தையும், ஏற்றத்தையும், முன்னேற்றத்தையும்
கொடுப்பதற்கான வாரமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எவ்வளோக்கு எஃபெக்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களோட டைரக்ட் கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஏகாந்தம் கொண்டு மீடியேட்டர்ஸ் எல்லாம் வேண்டாம். எந்த ஒரு பிஸ்னஸ் டீலிங்காக இருந்தாலும் சரி, இந்த வாரம் டைரக்ட் கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. இந்த வாரத்தில் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பக்கம் இளைய சகோதர சகோதரிகளாக நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் அத்தனை பேருக்கும் குடும்பத்தில் கவனம். இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கார். வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ நல்லா இருக்குது. பட் வேலையை பற்றிய ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்தில் கவனமாக இருங்க. கொலீக்ஸையும் நீங்கள் கவனமாக டீல் பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த வாரம் முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் இருக்குது, வருமானம் இருக்குது, பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக தொழில் இல்லாமல் வருமானம் இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய லாபம் கைக்கு பணமாகவோ பொருளாகவோ வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரம் யாரெல்லாம் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். குழந்தைகளை விட்டு பிரிவதற்கு, குழந்தைக்காக செலவு பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லாமல் நார்மலாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம். நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் ஓரளவுக்கு நல்ல வருமான லாபத்தை அடைவதற்கான வாரமாக இருக்குது. பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்க அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் முழுவதும் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக முருகப்பெருமானை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் இதுவரைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கு, மேரேஜ் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் திருமணத்திற்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக உண்டு. இந்த வாரம் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ வேலையில் நீங்கள் எஃபர்ட் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனி ஜாப், எனி சர்வீஸ். அது மட்டும் இல்லை, வேலையில் என்னெல்லாம் மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஏதாவது பெருசாக எங்கேயாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கடன் கேட்டிருக்கீங்கன்னா கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்குகள் ஏதாவது இருந்தால் வழக்குகளில் விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது வழக்குகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நான் நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்துட்ருக்கேன். கிடைப்பாங்களாங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையாவும் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மெயினாக இந்த வாரம் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் பின்வாங்காதீங்க. குறிப்பாக எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ட்ராவல் தொடரும். இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ நார்மலாக இருக்குது. உங்களுடைய இந்த வாரத்தில் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா உண்டு. உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் கூடும். எதிர்பாராத நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்கார், அவராலும் வாழ்க்கையில் ஏற்றம். இது எல்லாமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. பெருசாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள், புகழ், சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் இந்த வாரம் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் பெருசாக ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில்
ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. குறிப்பாக நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கும், கோல்டு பாண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அல்லது கோல்டு ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாருடைய பணத்தையாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் காளி இருக்கோ காளியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு இருக்கார். ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. உங்களுக்கு லைஃப்பில் புதுசாக அஃபேருக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஏற்கனவே ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த வாரம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது லோன் அப்ளை பண்ணிக்கிறேன், கடுமையான போராட்டத்துக்கு இடையில் தான் கடன் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, போத்தார் சைடு ரெண்டுமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் இந்த வாரம் பெரிய லெவலில் நம்ம இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, நீங்கள் ஒரு ஆல்ரெடியே நீங்கள் பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவராக இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பாசிபிலிட்டிஸாக உங்களுக்கு இருக்குது. ஏதாவது பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்பை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் தாராளமாக மூவ் பண்ணலாம். உங்களுக்கு மூவிங்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு உண்டு. பாலிட்டிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். அது இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, சொந்தமாக லேண்ட் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த வாரம் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறது, வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. அடக்கி வாசிங்க, கவனமாக இருங்க. இந்த வாரம் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது ஃபியூச்சரில் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லா லாபத்தையும் பெனிஃபிட்டையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபர்தராக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நான் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் சிவன் கோயிலில் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேண்டாம். நம்ம தொழில் பண்ணுறதே லாப நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம். அந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ வரணும். இந்த வாரம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, அல்லது உங்கள் 2 பேருக்குமே கருத்து வேறுபாடுகள் இது இருக்குது. ஸோ மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் அடிக்கடி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் நம்மளால் கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குழந்தைகள்லாம் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வெளியூருக்கு, வெளிநாட்டில், வெளியூரில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ரொம்ப நாளாக நான்
பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அது வருமா அப்படின்னு தெரியலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், குருவுடைய நட்சத்திரத்தில். அப்படி இருந்தாலே உங்களுடைய மேரிட் லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சுமூகமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும், பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகும். ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை இல்லாமல் இல்லை, ஐடியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரத்தில் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் ஏற்றம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வாக்கு காப்பாற்றப்படும். எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க, ரொம்ப முக்கியம். ஸோ எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய லேபர் விஷயத்துலேயும் அடக்கி வாசிங்க. நல்ல ஸ்கில்டு லேபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம். இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெனிஃபிஷரியாக இருக்குமான்னா நார்மல். அதனால் விட்டதை பிடிக்கணும்னு எண்ணம் சிந்தனை இருந்தால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி விற்கலைன்னா கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நல்லதுக்குன்னு நினைங்க. ஸோ இந்த வாரத்தில் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்துகிட்டே இருங்க, நல்லாயிருக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் காளியை வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.